வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பாரம்பரியமான, ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய வெந்தயக்களிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் இட்லி அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பச்சரிசி வேணாவும் இதே மாதிரியே நீங்கள் கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதையே கிரைண்டர்லேயும் நீங்கள் ஆட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வெந்தயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மாவெல்லாம் ஆட்டினோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெந்தயமும் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சதை நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அதாவது நம்ம அரைச்ச மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டி விடாமல் மட்டும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. வெந்தயம்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறனால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கைவிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிட்ஸ் தான், உடனேவே வெந்தயக்களி ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே உளுந்தங்களி செய்வது எப்படின்றதையும் செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும். நல்லா கைவிடாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க. வெந்தயம் 3 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு. வெந்தயம் வேணால் நீங்கள் சேர்த்து இன்னும் கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஆனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கசப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். இதே சரியான அளவு தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியானது. இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் இது மாதிரி வெந்தயக்களியை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சு வெந்தயக்களி. நல்லா கைவிடாமல் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம உளுந்தங்களி செஞ்சோம்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இருக்கும். ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. வெந்தயம் சேர்த்துருக்கனால ரொம்ப கசப்பாக இருக்குமோன்னு நினைக்க தேவையில்லை. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் இதை வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான பாரம்பரியமான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா சர்க்கரையும் நல்லெண்ணெயும் சேர்த்து நீங்கள் கிண்டி விட்டே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் வெந்தயக்களி மேலே நல்லெண்ணெயும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சிறு வயசுலேருந்தே இதை கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.